அந்த நேரத்தில் தான் இந்த ஐயா கிட்ட போனது. ஏதோ ஒரு இந்த மாதிரி இடத்துல தான், இதே மாதிரி இடம் அங்கே வழி இருக்காது. மெயின் ரோட்டுக்கும் இவளுக்கு நீ எல்லாம் போய்க்கிறப்ப பார்த்துருப்பாங்க, ரோட்டுக்கும் இதுக்கும் இவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கும். ஆனால் அந்த இப்போ வந்துக்கிற மண்ணு வழியெல்லாம் அவங்க இப்போ இலவசமாக விட்டுது தான். ஆனால் அது பழைய வழி பார்த்தீங்கன்னா ஒரு வரப்பு மேலே நடந்து போகிறது தான். அப்போது அந்த ஐயனுடைய மகிமை வந்து அங்கே எவ்வளோ இருந்தால் அவ்வளோ தூரம் வருவாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடிகர் யோகி பாபாலாம் பார்த்துருப்பீங்க. அவங்கள வந்து இங்கே நம்ம யோகி பாபா போய் பார்க்கணும்னா பார்க்க முடியாது அங்கே மெட்ராஸ்ல எல்லாம். ஆனால் அவர் அந்த கோயில்கிட்ட வந்தார். நடிகர் சூர்யா அவர் வந்து பார்த்தீங்கன்னா உலக லெவலில் ஃபேமஸ் ஆனது. தனி விமானம் ஏரோப்ளைன் பார்த்துருக்கீங்களா, அந்த ஏரோப்ளைனே வச்சிருக்கிறாரு அவரு. ஆனால் அவர் ஐயன்கிட்ட வந்து போனார். அப்போ அவர் ஒரு நம்பிக்கை, அவருக்கு சில விஷயங்கள் நடந்ததுனால தானே அந்த இடத்துக்கு வராரு. எவ்வளோ பெரிய ஆளு அந்த மண்ணுக்கு வராருன்னா அப்போ அவருக்கு சில நல்லது நடந்திருக்கு இல்லையா. நான் ஒரு முறை போயிட்டேன், அப்புறம் 5 வருஷம் கழிச்சு அந்த பற்றி போகவே முடியல. ஏன்னா நான் ஐயனை வந்து அப்போ நம்பலை. அதுக்கப்புறம் 3 வருஷமா தொடர்ந்து போனேன். தொடர்ந்து போனதுனால சரி நான் ஒரு விஷயம் வேண்டிக்கினேன். அதே மாதிரி நடந்தது. அதுமாரி நடந்ததுனால தான் சரி இது எப்படியாவது யாருக்கிட்ட நம்ம சொன்னாங்க ஏற்றுக்க மாட்டாங்களே அப்படின்னு நானும் சைலண்டாக தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் சொல்லுவேன். அப்போ நம்ம பாலசாமி பார்த்துட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், தப்பாக நினச்சிக்காதீங்க. அவர் நிறைய குடிப்பார், எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரியும் இல்லையா. அதுக்கப்புறமா நிறைய கெட்ட பேர், எல்லா இடத்துலையும் கெட்ட பேர், 2 நாள் வேலைக்கு போக மாட்டார். அவரை ஒரு முறை தனியாக என் பேசி கேளு வா அப்படின்னு கூட்டின்னு போனேன். 3 வருஷம் எந்த விதமான பழக்கமும் இல்லை. அதுக்கு முன்னாடி குடிகார ஹாஸ்பிட்டலில் போட்டாங்க அவரை. அது இல்லாமல் இதெல்லாம் சொல்லக்கூடாது, இருந்தாலும் நடந்த சொல்கிறேன். குடிகார ஹாஸ்பிட்டலுக்கு போட்டாங்க. அவங்க வீட்டில் 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி போட்டாங்க. அப்போ திருந்தலை. பல இடத்துல கட்டு போட்டு வந்தாங்க, அப்போ திருந்தலை. ஆனால் எந்த செலவும் இல்லாமல் நானாக கூட்டு போய் விட்டு அடுத்த முறை நான் இல்லாமல் இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு அந்த கன்ஃபியூஸான இடத்துல அவர்கிட்ட சொல்லி விட்டேன். அவர் தொடர்ந்து ஒரு 3 முறை போனார். அதுக்கப்புறம் எப்படியோ மற்ற ஹாஸ்பிட்டல்கிட்ட ரெடி பண்ண முடியாத அவர் இன்னைக்கு நம்ம பூஜை பண்ணுறாரு. அப்படின்னா அவர் வடிவத்தில் அந்த ஐயன் இருக்கிறாங்கிறத நான் நம்புகிறேன். இதுக்கு முன்னெல்லாம் வாடா போட எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட். அவர் சின்ன புள்ளியிலேருந்து வாடா போடா அப்படின்னு கெட்ட வார்த்தை கூட பேசிக்குவோம். ஆனால் அவர் போயிட்டு இருந்ததுக்கு அப்புறம் அவரை நானே கையெடுக்க முடிற மாதிரி இருக்கு, நானே உணர்றேன். அதனால எனக்கு தெரிஞ்சுட்ட நடந்ததை சொன்னேன். அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு இது இருக்கும். எவ்வளோ பெரிய கோட்டீஸ்வரனா கூட அந்த இடத்துக்கு வர முடியாது. ஆனால் நடிகர் சூர்யா வந்து பெரிய ஆளு. அவருக்கு உண்மையில நடந்தது தான். சூர்யாவோட தம்பி வந்து சூர்யா காலேஜ் படிக்கும்போது அந்த பழனிக்கு அப்படியே டூர் போறாரு. எங்க இதுக்கு பொள்ளாச்சி டூர் போறதுக்காக அந்த வழியா வராரு. மதுரையிலிருந்து வரும்போது அந்த கார் வந்து சென்ட்ரல் ரோட்ல நின்றுச்சு, எந்த வேலையும் செய்ய முடியாம. அப்போ ஒரு பெரியவர் கிராஸ் பண்றாரு. கிராஸ் பண்ணும்போது அவர் சொல்றாரு, 1/2 மணி நேரம் கழிச்சு நீங்க எல்லாரும் வெளியே வந்து இந்த இடத்துல உட்காருங்க, அப்புறம் ரெடி ஆகும்னு சொல்றாரு. அப்போ அவரை பார்த்து ஒரு வேற விதமா கேலி கிண்டல் பண்ணாங்க. ஆனா அது உண்மையை நடந்தது. அப்புறம் தான் மறக்காம அந்த இடத்துக்கு அவங்க வராங்க. அந்த மாதிரி அவங்க இப்போ நம்ம நம்புறத பொறுத்து தான் இருக்குது. சில பேர் சொல்லுவாங்க என்னடா இப்படி சொல்றாங்க அப்படின்னு கூட நினைப்பாங்க. அப்புறம் இன்னொன்று, கடவுளை கும்பிடுறது எனக்கு தெரிஞ்சது ஒன்று சொல்றேன், நீங்க ஏத்துக்கினாலும் சரி ஏத்துக்கினாலும் சரி. இப்போ நம்ம வீட்டில் வந்து கறி சாப்பிட்ருப்போம், நம்ம அண்ணன் கறி சாப்பிட்ருப்போம், இல்லை தம்பி சாப்பிட்ருப்போம், வீட்டில் சாப்பிட்ருப்பாங்க. ஆனால் கறி சாப்பிடும்போது எப்படி அந்த கோயிலுக்கு போகிறது அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. நம்ம சுத்தமாக இருக்குமா, நம்ம போயிட்டு வரோம். அது மாதிரி நம்பிக்கையோட ஐயனை வணங்குங்க. நீங்களும் நல்ல வாழணும் அப்படின்ட்டு ஐயன் சார்பாக இந்த இடத்துல நம்ம மாதேஷ்க்கு உண்மையிலே நன்றி சொல்லணும். எப்படின்னா அந்த அவர் போய் உணர்ந்தாரு, அதை என்னாலும் உணர்ந்தேன். அதை மக்களுக்கு எப்படி வெளிப்படுத்துன்னு தெரியல, ஆனால் தைரியமாக இவர் வெளிப்படுத்துனதுனால அவருக்கு எல்லாரும் ஒரு கைத்தட்ட எனக்கு சந்தோஷமா இருக்கு. சாமி அவ்வளோ பூஜை ஸ்டார்ட் பண்ணுறோம் சாமி. எல்லாரும் இதே மாதிரி அமைதியாக இருந்து உங்களுடைய கஷ்டங்கள் குறைகள், உங்கள் குடும்பத்தில் எல்லாரும் கஷ்டம் இருக்குது, அதனால தான் இங்கே எல்லாருமே வந்திருக்கீங்க. லேட் ஆகிடுச்சுன்னு யாரும் வருத்தப்படாதீங்க. இன்றைக்கி இவ்வளோ கூட்டம் இருக்குது, அவருடைய அருளால் தான் நீங்கள் வந்துக்கிறீங்க. உங்களுக்கு எல்லாமே நடக்கும். ஐயாவை இப்போ பூஜை நடக்கும். அமைதியாக இருந்து உட்காந்து எல்லாரும் மனசார வேணுங்க, சத்தம் போடாதீங்க. இப்போ எவ்வளோ நேரம் பேசுகிறது அமைதியை கேட்கணும். அதே மாதிரி ஐயாவை நீங்கள் மனசார வேணுங்க, கண்ணை மூடிட்டு மனசார வேணுங்க, எல்லாருக்கும் செய்வார். அதே மாதிரி பூஜை முடிஞ்ச பின்னாடி எல்லாரும் வந்து அந்த லைனில் வந்துடுங்கம்மா. யாரும் சந்திலெல்லாம் தூராதீங்க. கோயிலுக்கு வந்தோம்னா பொறுமையாக போகலாம். யாரும் அர்ஜென்ட் பட்டு நீங்கள் சாமி கும்பிட்றதுலாம் எந்த பிரயோஜனம் இல்லை. லைனாக வாங்க. எல்லாரும் வந்து மனசார வேண்டி சாமி கும்பிட்டு போங்க. பிரசாதம் லைனாக வாங்கிட்டு போங்க. அதே மாதிரி அங்கே அன்னதானம் எல்லாருமே லைனாக போய் சாப்பிட்டு அங்கங்கே பக்கெட் வச்சுருக்கோம், அந்த இடத்துல போட்டுட்டு கை கழுவிக்குவாங்க. யாரும் அங்கே வேஸ்ட்டு சாப்பாடு மட்டும் வேஸ்ட் பண்ணாதீங்கன்னா. ஐயாவுடைய சாப்பாடு இது ஐயாவோட மருந்துன்னு சொல்லலாம்.
யாரும் சாப்பாடை மட்டும் வேஸ்ட் பண்ணாதீங்க. கொஞ்சமாக வாங்கிக்கோங்க, மறுபடியும் பத்துங்கன்னா மறுபடியும் வந்து வாங்கிக்கோங்க. அதிகமாக வாங்கி வேஸ்ட் மட்டும் பண்ணாதீங்கம்மா. சரிம்மா, பூஜை ஸ்டார்ட் பண்ணுறோமா? எல்லாரும் மனசார வேணிக்கங்க.